அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் நமது பள்ளிக்கான நியூ பாஸ்வேர்டு ரீசெட் செய்வதற்கு பிஆர்சி அலுவலகத்திலிருந்து ரெக்வெஸ்ட் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டினை பயன்படுத்தி நமது பள்ளிக்கான பாஸ்வேர்டு மிக எளிமையாக யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் எவ்வாறு கிரியேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் டெக்ஸ்ட் மெசேஜ் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் யுவர் பாஸ்வேர்ட் ஃபார் யூடேஸ் ப்ளஸ் யூசர் ஐடி இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரும் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் விட்டு வெளியே வந்துடுங்க. அதன் பிறகு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு udays+.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டல் லோட் ஆகிட்டு வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணினதும் 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்திருக்கும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த லைன்ஸ் வந்ததும் அந்த லைனை டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். லோட் ஆனதும் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணினதும் அந்த பேஜ் லோட் ஆகிட்டு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் யூடேஸ் ப்ளஸ் லாகின் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே லாகின் ஃபார் ஸ்கூல் டைரக்டரி யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய லாகின் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் லாகின் ஃபார் ஸ்கூல் டைரக்டரி அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் மாடியூல் அப்படின்னு கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களது மொபைலுக்கு என்ன டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கோ அந்த பாஸ்வேர்டை தவறில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேப்சா அப்படிங்கிற இடத்துல கீழே என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை தவறில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் பெயரில் லோட் ஆகிட்டு அந்த பேஜ் வந்திருக்கும். இதில் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுவதற்கு ரைட் சைட்லேயே டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ரொஃபைல் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு 2 ஹெட்டிங் வந்திருக்கும். அதில் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஓல்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன டிஃபால்ட் பாஸ்வேர்டு மெசேஜில் வந்ததோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுவதற்கு கீழே கிளிக் ஹியர் டு நோ பாஸ்வேர்ட் பாலிசி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு ஆல்ஃபாபெட்டில் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதே போல் நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இது போல் அனைத்து விதமான காம்பினேஷன்லேயும் அந்த பாஸ்வேர்டு இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல இந்த காம்பினேஷனில் வர மாதிரி நீங்கள் ஒரு நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ பாஸ்வேர்டில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் பாஸ்வேர்ட் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த வலைதளத்தில் லாகின் செய்து கொள்ளலாம். இது போல் மிக எளிமையான முறையில் நமது மொபைலிற்கு வந்திருக்கக்கூடிய டிஃபால்ட் பாஸ்வேர்டினை பயன்படுத்தி நமது பள்ளிக்கான யூடேஸ் ப்ளஸ் பாஸ்வேர்டினை கிரியேட் செய்து கொள்ளலாம். நன்றி.